ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் விழுந்து போகின்ற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அநேகர் விழுந்து போகின்றவர்களை எழுந்து நிற்க பண்ணக்கூடிய ஊழியர்களே இன்று அநேகர் விழுந்து போகின்ற காரியங்களை நாம் காண்கிறோம், கேள்விப்படுகின்றோம். ஒரு ஊழியன் முக்கியமாக 3 விதமான காரியங்களில் விழுந்து போகின்றார். பண ஆசை, பதவி ஆசை, இச்சையின் ஆசைகளில் விழுந்து போகின்றார். இந்த காரியங்களில் விழுந்து போய் கிடக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். கண்களை மூடி. அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் விழுந்து போய் கிடக்கின்ற எங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒருவேளை எத்தனையோ ஊழியர்கள் விழுந்து போய் கிடக்கின்றன, வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளியே தெரியாமல் எத்தனையோ ஊழியர்கள் பாவத்தோடு படுக்கை போட்டு பாவத்தோடு சமரசம் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. அந்த ஊழியர்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிப்பீராக ஆண்டவரே. விசேஷ விதமாக இந்த பதவியின் ஆசையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நாங்கள் திறப்பில வருகிறோம் ஆண்டவரே. எந்தெந்த ஊழியர்கள் எல்லாம் பதவியின் ஆசையில் வெறிபிடித்து அலைகிறார்களோ ஆண்டவரே, இந்த பதவியின் மோகத்தில் வெறிபிடித்து அலைகிறார்களோ ஆண்டவரே, நீங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் ஆண்டவரே மன ரம்யமாக இருக்க ஒவ்வொரு ஊழியர்களும் கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்க யார் யாருக்கு எந்தெந்த பதவிகளை வைத்திருக்கிறீங்களோ, யார் யாருக்கு எந்தெந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரையுமே பதவியின் ஆசைகள் ஆண்டவரை ஆட்கொள்ளாதபடி, ஒருவரை தள்ளி ஒருவர் முன்னிலையில் வர வேண்டும் என்று எரிச்சல்கள் பொறாமைகள் உள்ளத்தில் வராதபடி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பதவி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் சிறியதோ பெரியதோ, அந்த சிறிய ஸ்தானமோ பெரிய ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் நான் உண்மையாக இருந்து செயல்படுவேன் என்ற உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்களை எழுப்புவீர்களாக ஆண்டவரே. இதே போல் காரியங்களோடு போராடி கொண்டு இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் மனதில ஒரு திட மனதை கொடுங்க ஆண்டவரே. தெளிவான எண்ணங்களை கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாக பாவத்தோடு சமரசம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. என் விசுவாசி பார்க்கவில்லை, என் குடும்பத்தினர் பார்க்கவில்லை ஆண்டவரே, எனக்கு சொந்த பந்தங்கள் பார்க்கவில்லை என்று ஆண்டவரே பாவத்தோடு ஐக்கியமாகி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாவத்தின் படுக்கையை உதறிவிட்டு எழுந்திருக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களும் யோசிப்பை போல உண்மை முத்தமா என் தேவன் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கடந்து வருவதற்காக நன்றி. இவர்கள் பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. பாவத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய உணர்வை கொடுங்க ஆண்டவரே. பிறரை பாவத்தில் இருந்து இருக்கிறவர்களை எழுப்பக்கூடியவர்கள் பாவத்தோடு சமரசம் பண்ணி கொண்டு இருக்காதபடி கர்த்தர் இவர்களை உயிர்ப்பிப்பீராக. உமது வார்த்தை உயிர்ப்பிக்கட்டும், உமது பாடல் உயிர்ப்பிக்கட்டும், உமது வசனம் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. பதவியின் மோகத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர், பாவத்தின் மோகத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, கொடுத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இன்னும் இச்சையான காரியங்களில் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே, இச்சையின் காரியங்களில் வெளியேறுவார்களாக இயேசுவின் நாமத்தில். பாவமோ பதவியோ இச்சையோ மண்ணாசையோ பொன்னாசையோ பெண்ணாசையோ இவர்களை ஆளுகை செய்யாதபடி எல்லா மோகங்களும் குறைந்து போய் கர்த்தர் மேல் உள்ள அன்பின் தாகங்கள் பெருகுவதற்காக நன்றி ஆண்டவரே. எந்தெந்த ஊழியக்காரர்கள் விழுந்து போய்விட்டார்களோ என்று தேசம் சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியர்களையும் எழும்பியிருக்க பண்ணுவீராக. இவர்கள் எழும்பி ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படுறதுக்காக நன்றி. இவர்கள் அநேகரை உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி. இவர்கள் அநேகரை எழுப்ப போறதுக்காக நன்றி. இவர்கள் அநேகரை உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி. இவர்கள் அநேகரை பலப்படுத்த போறதுக்காக நன்றி. பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி இவர்களை சகாயப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பின தேவன் ஒவ்வொரு ஊழியர்களின் கூடாரத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை, ஜப வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தமிழகத்தில் உள்ள ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள உலகம் முழுவதில் இருக்க ஊழியர்கள் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால எழும்ப இருக்க பண்ணுவீராக. உங்க பரிசுத்த கரம் தூக்கி விடுவதற்காக நன்றி. பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. பதவியின் மோகத்தில் இருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இச்சையின் ஆசைகளில் இருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. மண் ஆசைகளில் இருந்து விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. ஆசைகள் உலகத்தை சார்ந்து இல்லாதபடி உலகத்தை உண்டாக்கினவர் தான் எனக்கு ஆசை என்கிற எண்ணத்தோடு வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் ஜபங்களை கேட்டு நீங்க ஜெயங்களை கொடுத்ததுக்காக நன்றி. இவர்கள் போய் அநேகரை உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி. உயிரற்ற காரியங்களில் நீர் உயிரை கொடுத்து உயிர்ப்பிப்பீராக ஆண்டவர். நீர் உயிர்ப்பிப்பதற்காக நன்றி.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.